இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி இலங்கை. QR முறைமை குறித்து ஜனாதிபதி விசேட விளக்கம். தம்புளையில் சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி விவசாயி பலி, ஒருவர் கைது. சுற்றுலா பயணிகளுக்காக ஹட்டனில் நவீன சஃபாரி பேருந்து சேவை ஆரம்பம். இன்று நள்ளிரவு முதல் கொத்து ஃப்ரைட் ரைஸ் விலைகள் அதிகரிப்பு, சிற்றுண்டிகளின் விலை குறைப்பு. வெளிநாட்டு பெண் கொலை, சீன பிரஜை கொழும்பில் வைத்து கைது. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. முறைசாரா பொருளாதாரத்தை முறைமைப்படுத்த டிஜிட்டல் பணப்பரிமாற்றங்கள் அவசியம் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய QR கொடுப்பனவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி $15 பில்லியன் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் இலக்கு என குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் QR குறியீடு என்பது கட்டுப்படுத்தப்படுவதற்கான ஒரு கருவி என்றே மக்கள் மத்தியில் பதியப்பட்டுள்ளது. எனவே பணப்பரிமாற்றங்களுக்காக இதனை அறிமுகப்படுத்தும் போது இது ஒரு கட்டுப்பாடு அல்ல என்பதையும் அதன் நன்மைகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த விசேட விழிப்புணர்வு திட்டம் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக தற்போதைய சித்திரை புத்தாண்டு கால கொடுக்கல் வாங்கல்களை QR ஊடாக மேற்கொள்ள ஊக்குவிப்பதன் மூலம் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய திருப்பு முனையை ஏற்படுத்த முடியும் எனவும் இதில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்பு இருப்பதையும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். தம்புள்ளை வேவலவ பகுதியில் மின்சாரம் தாக்கி நபரொருவர் உயிரிழந்துள்ளார். நபரொருவர் தமது விவசாய நிலத்தை விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைத்திருந்த மின்சார வேலியில் சிக்கியதாலேயே மின்சாரம் தாக்கி இவர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் வேவலவ தம்புள்ளை பகுதியை சேர்ந்த 45 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான மின்சார வேலிகளை அமைத்த 56 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தம்புள்ளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபையின் ஹட்டன் சாலை பொறியியல் பிரிவினரால் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நவீன சஃபாரி பேருந்து இன்று முதல் உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. இந்த முயற்சியில் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்த பழைய பேருந்து 4 மில்லியன் ரூபாய் செலவில் 42 இருக்கைகளுடன் சகல வசதிகளையும் கொண்ட சுற்றுலா பேருந்தாக மாற்றப்பட்டுள்ளது. காலநிலைக்கு ஏற்ப மாற்றக்கூடிய மேல்கூரை, நவீன ஒளியமைப்பு மற்றும் டிஜிட்டல் ஒளி அமைப்புகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. ஹட்டன் புகையிரத நிலையத்திலிருந்து நல்லத்தண்ணி வரையான சிவனொளி பாதமலை யாத்திரைக்கும் நுவரெலியா மாவட்டத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சுற்றுலா பயணங்களுக்காக இதனை முன்பதிவு செய்ய முடியும். இவ்சேவையானது நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுளா சுரவீர ஆராய்ச்சி, செல்வி கிருஷ்ணன் கலைச்செல்வி மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் இப்பேருந்து சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வரையில் கொத்து, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் சோற்று பொதியின் விலைகள் $20 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அதே நேரம் ஏனைய சிற்றுண்டிகளின் விலைகள் $10 குறைக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அர்ஷன ருக்ஷன் தெரிவித்துள்ளார். தேங்காய் எண்ணெய் விலை குறைவடைந்தமையினால் ஏனைய சிற்றுண்டிகளின் விலைகள் $10 குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொகுவளை கழுபோவில பகுதியில் வெளிநாட்டு பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சீன பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளுப்பிட்டி பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து 26 வயதுடைய குறித்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 3 கேமராக்கள் மற்றும் சுமார் 2 கிராம் அளவிலான ஐஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் இன்றைய தினம் நுகேகொட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ள நிலையில் கொகுவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.